ஒரே இடத்துல வந்த சேவலுங்க தான் 6 சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சேவல் சாக தான் போகுது. எவ்வளோதான் வாழ்க்கை. டானே வணக்கம் டானே. எலெக்ஷனில் நிற்கிற மாதிரியே பம்பரம். அட நீ வேற ஒரு அன்னடங்காச்சு. என்னடா டானே சரியா வேற கிடைக்கல டானே. குடும்பம் நடத்த முடியல. ஏதோ உங்களோட சேர்ந்து வந்து பொழைச்சிலாம் இருக்கிறேன் டானே. சம்பளம் இல்லாத இன்னொரு அல்ல கையா. டேய் வாடா. என்ன கூலை 500 வாங்கினேன். வட்டியெல்லாம் சேர்த்து 5000 ஆகுது. என்ன உன் கணக்கு? போன மாதம் தான் நான் 500 கொடுத்தேன். என்னது? இல்லை டானு, மழை காலம், கூழ் கொஞ்சம் வியாபாரம் இல்லை, வயிற்றுல வேற கட்டி. டானுக்கு காரம் சொன்ன பிடிக்காது, காசு தான் பிடிக்குமா? ஏதோ சூழ்நிலை தர முடியல. ஏழை பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு. நான் ஒண்டி கட்ட எனக்கு யாரும் இல்லைன்னு தானே அடிக்கிறீங்க. கூலை அடுத்த டைம் வருவேன். காசு இல்லைன்னு வச்சுக்கோ, ஊரில் இருக்க மாட்டேன். அண்ணா வேண்டாங்கண்ணா, அண்ணா வேண்டாங்கண்ணா, அண்ணா நான் உங்களை என்னமோ நினைச்சேன், இப்படி பண்றீங்களேண்ணா. 5000 வாங்கினல வாடி. வேண்டாங்கண்ணா. உனக்கு யாரும் இல்லை தானே, படுறி. இந்த நேரத்துல யாராவா? ஐயோ டானு, வெளியே போகாதடி. ஏ உல்டா பல்டா வாடாங்க. என் முன்னாடி கடன் வாங்கினு பயந்து நின்றா, அதுவும் ஒண்டி கட்ட நீ உதவி பண்ணி அவளை முன்னாடி தைரியமா போச்சிட்ட. தெரியாம போயிட்டேனே. இதில் கட்டி வந்தவளை கூட விட மாட்டானே. என்ன பண்ணுறது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏயா டானே பணம் பணம் டார்ச்சர் பண்ணுவானே, அவன் கூட எதுக்கு அவன் சேர்ந்த? டானை பார்த்தா ஊரே பயப்படுது. அடுத்த டான் நான் ஆயிடலான்னு. நல்லா ஆயிடுவேன். ஆமாம், நீ எதுக்கு டான் கூட இருக்க? டான் செத்துட்டாருன்னா அடுத்த டானே நான் தான். நல்லா பார்த்துக்கங்கடா, அடுத்த டானே நான் தான். நம்புங்கடா டே, நல்லா பார்த்துக்குவேன். ஐயோ டானு, ஆடாடு ஆளை விடுங்கடா சாமி. என்னடா பண்றீங்க இங்க? கணக்குலகெல்லாம் பார்க்கணும், சரியா? வாங்க. என்ன பெருமாளை ஐயா, பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின காசு இன்னும் தர முடியல. முன்னாலாம் அதுக்குள்ள சின்ன பொண்ணு கல்யாணமா? பொண்ணுக்கு ஏதோ கம்மியாச்சு பண்ணியாச்சு.
ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு வரம் வந்துச்சு சாமி. அதில் இருக்கிறத வட்டி வாங்கி எதை கொஞ்சம் முடிச்சலான்னு சாமி. எங்கள் கையில் என்ன இருக்குது சாமி, கடன் வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் அண்ணன் வந்து 3 நாள் நாங்கள்லாம் சேர்ந்து பார்த்து ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆமாம் டானு. டானு வீட்டுக்கு மேலே போகுது. பொண்ணுக்கு பத்திரிக்கை அடிச்சிங்களா? அடிச்சாச்சு டானு. பொண்ணை தூக்கிடுங்களா? ஐயா விட்டுருங்க ஐயா. சாமி எங்கள் பொண்ணுங்களை விட்டு சாமி, நான் எங்களை எதுனாலும் பண்ணி எங்கள் பொண்ணுங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. காசு வாங்கினல, இதெல்லாம் உனக்கு தேவைதான். வீட்டு மேலே தானே கடன் வாங்கியிருக்காங்க, வீட்டை எடுத்துக்க வேண்டியது தானே. வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை தூக்குறது என்ன பழக்கம்? எங்களை எதுனாலும் பண்ணி என் பொண்ணுங்களை ஒன்றும் பண்ணாமல் விட்டுருங்க சாமி. ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ரொம்ப பாசக்கார பசங்க இருக்கிறாங்க. என் பொண்ணுங்களை விட்டுருங்க ஐயா. பொண்ணை விட்டுருங்கடா, எங்களை தூக்கு. டேய், என்னடா உனக்கு கணக்கு? காசு வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? இல்லை டானு, திருவிழாவுக்கு போன இடத்துல குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காசு வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? என்ன சுயேச்ச, எலெக்ஷனில் தோத்தும் சமுதாய சேவையா? எலெக்ஷனில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்கள் சேவை தொடரும். சுயேச்ச, உன் அரசியலில் நான் ஏதாவது தலையிடுறேன்னா என் தொழிலில் தலையிடாத. படிக்காத பாமர மக்களை பார்த்து நீ நல்லா ஏமாத்துற. கரு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அராஜகத்தெல்லாம் யார்தான் அடுக்குவாங்க சாமி? நெல் மூட்டை எத்தனை மூட்டை இருக்குது? 50 மூட்டை. வாழை இலை, வாழைக்காடு செலவு போக ஒரு 3.5 லட்சம் நிற்குது டானு. நீ பேசுகிற பேச்சும் வாங்குற மூச்சும் நின்றுட்டா நீ போனோம். உனக்கு எதுக்குடா தேவைக்கு அதிகமான பணம்? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடானு. கஷ்டம்னு வர பாமர மக்கள்கிட்ட நீங்கள் உதவி செய்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்குறீங்க. அவங்கள ஏமாற்றி சொத்தெல்லாம் எழுதி வாங்குறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைடானு. நான் அதிக வட்டி வாங்குறேன்னு தெரியுதுல்ல, எங்கிட்டே வராங்க காசுக்கு தானே. அரசியல்வாதிகளாம் சொல்கிறது தான் செய்கிறாங்க, செய்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன் படித்த அரசாங்க வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குறதே இல்லை. கிம்பளம் கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்புற பாமர மக்கள் ஓட்டு காசு கொடுத்தா கூட வாங்குறதில்ல. இவங்கெல்லாம் சரியாகிறாங்க, நான் தான் சரியில்லை. கந்தா, ஊரே அம்மனமாக போகுதுன்னு வச்சுக்கோ. உடம்புல இருக்கிற ஒரு முடி கூட இல்லாமல் போனால் தான் உலகம் ஒத்து பார்க்கும். நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் அளவுக்கு அதிகமாக பாவம் பண்ணுறீங்க. நீதி நேர்மன் பேசிய என்னடா சாதிச்சிட்டீங்க? பாவமாவது புண்ணியமாவது துட்டுந்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஊரே தப்பு பண்ணாலும் நாம் தப்பு பண்ணக்கூடாதுடானு. நீங்கள் பண்ணுற பாவத்துக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். பாவமாவது புண்ணியமாவது துட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடும். துட்டை வச்சு தான் இந்த ஊரையே ஆட்டி படிக்கிறேன். என் கூட வந்து ஒன்றும் கற்றுக்கலையா? ஐயோ டானு கண்டா பயமா இருக்குப்பா. என்னை பார்த்து பயந்து பசங்க நீங்கள். பெரிய டானு டானை பார்த்தா ஊரே பயப்படணுமா? வாங்கண்ணா.
டானா டானு டண்டனக்கா டானு. இன்னையோட உன் கதை முடிஞ்சிடா. உன்னை விட மாட்டோம்டா. எம்எல்ஏ கை வச்சிட்டிங்க. என்ன குத்தும் போது ஏன்டா நீ தடுக்கல? எங்களை காப்பாற்றினீங்க தான், ஊர் மக்களை காப்பாற்ற வேற வழி தெரியலடான்னு. நீங்கள் பண்ண பாவத்துக்கலாம் எனக்கு வேற வழி தெரியலடான்னு. மன்னிச்சிருங்கடான்னு. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஊர் மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன குத்த விட்டுடா. ஊர் மக்களை காப்பாற்றணுன்னா என்ன மாதிரி ஆளுங்களை குத்தாதீங்கடா. ஒரு ஊருக்கு என்ன மாதிரி எத்தனை டானுங்க இருக்காங்கடா. அவங்கள காலி பண்ணுறதால ஊர் மக்களை காப்பாற்ற முடியாதுடா. ஏமாற மக்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி டானுங்க உருவாகிறாங்கடா. படிக்காத பாமர மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்கடா. உங்களை மாதிரி டானுங்களுக்கு இதுதான் நிலைமை. சொந்த பூமியும் சோகத்துல, இந்த மண்ணும் சோகத்துல, இப்படியே போயிடுமா, இப்படியே போயிடுமா. மனிதனை மனிதனே அடக்குவதை உடைத்தேரி, மனிதனை மனிதனே அடக்குவதை உடைத்தேரி. மனிதா மனிதா மனிதா. இந்த நவீன வியாபார உலகத்தில் பணம் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் இல்லை. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை. சக உயிரினங்களை நேசிப்போம்.